எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. ஓகே. ஆ ஒரு நிமிஷம். இந்த டாபிக்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேட்டா சென்டர் கேபிள்ஸ் பார்க்க போறோம். டேட்டா சென்டர்ல என்ன மாதிரியான கேபிள்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு பார்க்க போறோம். எஸ் ஜாய். கோ அஹெட். சொல்லுங்க. இல்ல, இப்போ ஒரு டேட்டா சென்டர்ல வந்து நிறைய ஸ்டோரேஜ் இருக்குமா? இல்ல வந்து ஸ்டோரேஜ் வந்து ஒண்ணுதான் இருக்குமா? இல்ல ஆஃப் ஷேர்டு கோர்ஸ் நிறைய ஸ்டோரேஜ் நீங்களா அப்ப நிறைய 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 ஸ்டோரேஜ் இருக்கும். நிறைய ஸ்டோரேஜ் இருக்கும். 2-3 வெண்டர் ஒரே வெண்டர் வாங்கி வச்சு போட்டாங்க. மேபி டெல் இருக்கும், ஹெச்பி இருக்கும், எல்லாமே கலந்துருக்கும். வேற நிறைய ஸ்டோரேஜ் இருக்கும். ஒரு ஸ்டோரேஜ் தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய ஸ்டோரேஜ் இருக்கும். தப்பு அது. ஓகே. ஸோ இப்போ கேபிள்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர் ஆர்கிடெக்சர் நான் காமிக்கிறேன். இந்த ஆர்கிடெக்சர் வந்து நானே டிரா பண்ணது. ஸோ இதுல வந்து டேட்டா சென்டர்ல வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு ஹோஸ்ட் கனெக்ட் ஆயிருக்கும், அதாவது ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வர் வந்து சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிட்டு இருக்கும். இந்த சுவிட்ச் வந்து ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். இந்த சுவிட்ச் வந்து டேட்டா சுவிட்ச், இந்த சுவிட்ச் வந்து ஸ்டோரேஜ் சுவிட்ச். 2 சுவிட்ச் இருக்கும். டேட்டா சுவிட்ச், ஸ்டோரேஜ் சுவிட்ச்னு. அப்ப இதை கனெக்ட் பண்ற கேபிள்ஸ், என்னென்ன கேபிள்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதான் இப்போ நமக்கு வந்து மேட்டர். ஸோ 2 டைப் ஆஃப் கேபிள்ஸ் வந்து நம்ம டேட்டா சென்டர்ல யூஸ் பண்றோம். என்னென்ன கேபிள்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஈத்தர்நெட் கேபிள் சொல்லுவோம், அல்லது காப்பர் கேபிள் சொல்லுவோம். ஈத்தர்நெட் கேபிள் எல்லாருக்குமே தெரியும், இந்த இருக்கு இல்லையா? நீங்க பார்த்திருப்பீங்க மோஸ்ட்லி. ஈத்தர்நெட் கேபிள் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இது எல்லா இடத்துல உங்க வீட்ல கூட நீங்க ஒரு பிசி இருக்குது, உங்க மோடம்ல இருந்து, உங்க ரவுட்டர் மோடம்ல இருந்து கனெக்ட் பண்ணா இந்த ஈத்தர்நெட் கேபிள் மூலமா நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க. இப்போ சப்போஸ் உங்க ஆபீஸ்ல டெஸ்க்டாப் இருக்குது, பிசி பர்சனல் கம்ப்யூட்டர் இருக்கு அது அப்படின்னா, அதுல இந்த ஈத்தர்நெட் கேபிள் மூலமா தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ we will call it as ஈத்தர்நெட் கேபிள் ஆர் நெட்வொர்க் கேபிள் ஆர் காப்பர் கேபிள். ஓகே கைஸ், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன்னா அடிக்கடி நான் வந்து கேபிள் பத்தி நம்ம சொல்லுவேன். இதுல ஈத்தர்நெட் கேபிள் வந்து இஷ்யூவா இருக்கும், இல்ல ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ற போர்ட் இஷ்யூவா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப நீங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்காக ரொம்ப இதெல்லாம் ரொம்ப பேசிக், ரொம்ப ரொம்ப பேசிக். பட் இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சா ஆகணும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ஈத்தர்நெட் கேபிள் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. ஈத்தர்நெட் கேபிள இருக்கு இல்லையா? இப்படிதான் இருக்கும். ஈத்தர்நெட் கேபிள் வந்து இப்படித்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணுவோம். ஒரு நிமிஷம்.
ஓகே. ஸோ யா ஈத்தர்நெட் கேபிள் வந்து சுவிட்சில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகிட்டு இருக்கோம். இதான் சுவிட்ச். இதா இருக்கா? இதுக்கு பேர் டேட்டா சுவிட்ச்னு சொல்லுவோம். நல்லது நெட்வொர்க் சுவிட்ச்னு சொல்லுவோம். இந்த சுவிட்சில் வந்துட்டு ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணுவோம். இதோட போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டவர் மாதிரி இருக்கும். நீங்க பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஈத்தர்நெட் போர்ட் நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த போர்ட்டை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஈத்தர்நெட் கேபிள் வந்து சுவிட்சில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். இன்னொரு ஈத்தர்நெட் கேபிள் வந்து நம்மளோட இதுல கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஹோஸ்ட்ல டிஎஸ்எஸ் ஹோஸ்ட்ல வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அது நம்மளோட ரேக் சர்வர்ல ஒரு சுவிட்ச் ஒரு போர்ட் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். இன்னொரு போர்ட் வந்துட்டு நம்மளோட சுவிட்சில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். புரியுதா? இதுக்கு பேர் டேட்டா சுவிட்ச். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ டேட்டா சுவிட்ச். நீங்க இப்ப கனெக்ட் ஆயிருக்குல்ல, இது சுவிட்சா அல்லது சர்வரான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இத பாருங்க. இது சுவிட்ச். எப்படி இந்த சுவிட்ச் நான் சொல்றேன்னா, ஈதர்நெட் போட்டா வரிசைக்கா இருக்கா? சுவிட்ச்ல எப்பயுமே ஈதர்நெட் போட்டா வரிசைக்கா இருக்கும். இது வந்து ஓகேங்களா? ஸோ சுவிட்ச். இப்போ சர்வர்ல கனெக்ட் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஒரே ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்கும். அதுல கனெக்ட் ஆயிட்டு இருக்கும். இது சுவிட்ச். இது சர்வர். நடுவுல இருக்குல்ல, இது சர்வரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. சர்வரோட இமேஜை காணுமே. காணும். ஸோ இதை பாருங்க. இதான் ரேக் சர்வர். இந்த சர்வர்ல இந்த இருக்க ஈத்தர்நெட் போட்டு இந்த ஈத்தர்நெட் போர்ட்ல கேபிள் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். இன்னொரு கேபிளோட எண்டு வந்து சுவிட்சில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்க இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி அது கனெக்ட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சில ரேக்ல இந்த மாதிரி சூப்பரா டேக் பண்ணியிருப்பாங்க. சில ரேக்ல இது எவ்வளவு அழகா இருக்குது. ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சில ரேக்ல இந்த மாதிரி கொச்ச கொச்சன்னு இருக்கும். அது அந்த இன்ஜினியர் வந்துட்டு அந்த நெட்வொர்க் கேபிள் லே பண்றவங்களை பொறுத்து மாறுபடும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இஷ்யூ வந்து அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி நீட்டா இருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா டேக். இந்த டேக்ல வந்து எந்தெந்த கேபிள் எங்கெங்க போகுதுன்னு சொல்லி அழகா அடிச்சிட்டு இருப்பாங்க. ப்ராப்பரான இமேஜே இல்லை. நம்ம சர்வர்ல கனெக்ட் பண்ற மாதிரி கேபிள். ஃபைன். ஸோ அந்த ஈத்தர்நெட் கேபிள்ல வந்து டைப்ஸ் நிறைய இருக்குது.
கேட் 5, கேட் 6, கேட் 7, 7A அப்படி சொல்லிட்டு இந்த ஈத்தர்நெட் கேபிள் வந்து வில் கால்ட் அஸ் RJ45 கனெக்டர்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க. RJ45 அந்த அந்த கேபிள் டைப் இருக்கு இல்லையா, அந்த கேபிள் டைப்பை வந்து RJ45 கேபிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதுல கேட் 6, 7, 7A வந்து கொஞ்சம் லேட்டஸ்டானது. லைக் அதோட டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். 10 GB 10 GB வந்து மேல வந்து அதோட டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து நல்லா இருக்கும். கேட் 7A அப்படிங்கிறது ரொம்ப லேட்டஸ்டான ஒரு இது. ரெண்டு கேபிள் யூஸ் பண்ண சொல்லிருக்கல. ஒன்னு வந்து ஈத்தர்நெட் கேபிள் அல்லது காப்பர் கேபிள் அல்லது நெட்வொர்க் கேபிள்னு சொல்லுவோம் இந்த கேபிள. செகண்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஆப்டிகல் கேபிள். எஃப்சி கேபிள்னு சொல்லுவோம். எஃப்சி கேபிள்னு சொல்லுவோம் அல்லது ஃபைபர் ஆப்டிக் கேபிள்னு நம்ம வந்து சொல்லுவோம் அத. எஃப்சி வி வில் கால் இட் அஸ் எஃப்சி கேபிள் அல்லது ஆப்டிகல் ஃபைபர் கேபிள்னு சொல்லுவோம். அல்லது ஃபைபர் ஆப்டிகல் கேபிள்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கேபிள் தான் இது. ஸோ ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இல்லையா? ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து மோட் இருக்கும். இது டபுள் லென்த் லேயர் இருக்கு. இது சிங்கிள் இது. ஸோ இது எல்லாமே ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான் இது. இந்த கேபிள்ஸ் எல்லாமே. ஸோ ஃபைபர் ஆப்டிக் கேபிளை வந்து நம்ம வந்து எங்க கனெக்ட் பண்றோம் அப்படின்னா, மேக்ஸிமம் இதை கனெக்ட் பண்ற இடம் வந்து ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ்ல இருந்து இஎஸ்எஸ் ஹோஸ்ட்டை கனெக்ட் பண்ற இடம் வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிளா தான் இருக்கும். அது இல்லாம நெட்வொர்க் சுவிட்ச்லயுமே இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் கனெக்ட் பண்ற மாதிரி இப்ப வந்துருச்சு. இது என்னன்னா, நம்ம ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ற இடத்துல ஃபைபர் ஆப்டிக் கேபிள் யூஸ் பண்ணலாம். பட் அதோட போர்ட் வேற, இதோட போர்ட் வேற. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து போர்ட்டை வந்து ரெடி பண்ணோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஈத்தர்நெட் போர்ட். ஒரு சர்வர்ல ஈத்தர்நெட் போர்ட் வந்து இப்படித்தான் இருக்கும். ஃபைபர் ஆப்டிக் கேபிளோட போர்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். லைக் 2 சின்ன ஹோல் இருக்க மாதிரி இருக்கும். அந்த போர்ட்டை நான் காமிக்கிறேன். இமேஜ் வச்சிருந்தா இமேஜை காணும். நம்ம வந்து எஃப்சி கேபிள்னு சொல்லுவோம். எஃப்சினா ஃபைபர் கேபிள்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் நம்ம சுவிட்ச் சைடு யூஸ் பண்றோம். நீங்க எஃப்சி கேபிளும் ஃபைபர் ஆப்டிக் கேபிளும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம் இது எஃப்சி கேபிளா அல்லது ஃபைபர் ஆப்டிக் கேபிளான்னு சொல்லிட்டு, சாரி ஈத்தர்நெட் கேபிளா அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த பெருசா இருக்குல்ல, இது ஈத்தர்நெட் கேபிள். இந்த லைட் ப்ளூவா இருக்குல்ல, இது வந்து எஃப்சி கேபிள், ஃபைபர் சேனல் கேபிள்னு சொல்லுவோம், இல்ல ஃபைபர் ஆப்டிக் கேபிள்னு சொல்லுவோம். இந்த இருக்கா, இதோட இங்க பாத்தீங்கன்னா இதான் அந்த நம்ம ஈத்தர்நெட் கேபிள் வந்து இப்படி கனெக்ட் ஆயிட்டு இருக்கும். எஃப்சி கேபிள் வந்து இப்படி கனெக்ட் ஆயிட்டு இருக்கும். எஃப்சி கேபிளுக்கு ஈத்தர்நெட் கேபிள் பிரச்சனை, இது டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஈத்தர்நெட் கேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து காப்பர்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது காப்பர் வயர்னு சொல்லுவோம். உங்களோட ஈத்தர்நெட் கேபிளுக்கு உள்ள காப்பர் வயர் இருக்கும். அந்த காப்பர் வயர் மூலமா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். வேற எஃப்சி கேபிள்ல உங்களோட டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து லைட் சோர்ஸ் மூலமா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். லைட் சோர்ஸ், லைட் அப்படிங்கிறப்ப உங்களோட டேட்டா ரொம்ப வேகமா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ லேட்டன்சி எதுவும் இருக்காது. காப்பர்ல பாத்தீங்கன்னா லேட்டன்சி இருக்கும். ஈத்தர்நெட் கேபிள் லேட்டன்சி இருக்கும். எஃப்சி கேபிள்ல வந்து லேட்டன்சி இருக்காது. இது எஃப்சி கேபிள் தான் இருக்கு இல்லையா, இது எஃப்சி கேபிள் தான். எஃப்சி கேபிள் கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க, இந்த மாதிரி தான் கனெக்ட் ஆயிட்டு இருக்கும். இது எஃப்சி கேபிள் கனெக்ட் பண்ணிருக்க ஒரு சுவிட்ச். இது பாத்தீங்கன்னா இந்த சுவிட்ச், இந்த சுவிட்ச்ல பாருங்க எஃப்சி கேபிள் கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து எஃப்சி போர்ட். உங்களால இப்ப டிஃபரன்ஸ் தெரியும். எஃப்சி போர்ட்டுக்கும்
ஈத்தர்நெட் போர்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் நல்லா பாருங்க. ஈத்தர்நெட் போர்ட் வந்து இந்த மாதிரி டவர் ஷேப்ல இருக்கும். பட் எஃப்சி போர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவர் மாதிரி இல்லாம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு பாருங்க எஃப்சி போர்ட். இதை வச்சு நீங்க எது கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி கேபிள் வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈத்தர்நெட் கேபிள் வந்து உங்களுக்கு தடிமனா இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனா இருந்தால் அது ஈத்தர்நெட் கேபிள் நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எஃப்சி கேபிளா இருந்தா கொஞ்சம் மெல்லிசா இருக்கும், இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசா இருக்கும். ஸோ இது நீங்க ஈத்தர்நெட் கேபிள் சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு டேட்டா சென்டர் எடுத்துட்டோம்னா எஃப்சி கேபிளும் இருக்கும், ஈத்தர்நெட் கேபிளும் இருக்கும், ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கொச்ச கொச்சன்னு இருக்கா, இது எல்லாமே எஃப்சி கேபிள். இதோட போர்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம், இதோட கேபிள் வச்சு நீங்க சொல்லிடலாம் இது என்ன கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எஃப்சி கேபிள் தான். ஒரு டேட்டா சென்டர்ல சர்வர் இப்படி தான் இருக்கும். இது சர்வர், இது ஃப்ரண்ட் வியூ, இது ரியர் வியூ, இது சுவிட்ச். இது வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி கேபிள் வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. மேல இருக்கிறது வந்துட்டு நெட்வொர்க் கேபிள், நெட்வொர்க் சுவிட்ச் ஈத்தர்நெட்ல கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. ப்ரோ இப்போ எல்லா சர்வர்லயும் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் போர்ட் இருக்குமா? இருக்கும். இப்ப கேட்டீங்கல்ல கேள்வி, எல்லா சர்வர்லயும் ஃபைபர் ஆப்டிக் போர்ட் இருக்காது. ரொம்ப ரொம்ப லேட்டஸ்டான சர்வர்ல தான் இருக்கும். சப்போஸ் ஃபைபர் ஆப்டிக் போர்ட் இல்ல அப்படின்னா நம்ம PCIe ஸ்லாட் நோட் பண்ணிக்கோங்க. PCIe ஸ்லாட்ல இந்த ஃபைபர் ஆப்டிக் போர்ட் வந்து வரும். இப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு ஹார்ட்வேர் இருக்குன்னா, ஒரு சர்வர் ஹார்ட்வேர் இருக்குன்னா அதுல இன்பில்டா நெட்வொர்க் போர்ட் தான் வரும். ஓகேங்களா, நெட்வொர்க் போர்ட் தான் இன்பில்டா வரும். ஸோ நெட்வொர்க் போர்ட் இருக்கிற பட்சத்துல நம்ம இது இல்லை அப்படின்னா நம்ம பெஸ்ல ஓப்பன் பண்ணிட்டு PCI ஸ்லாட் மூலமா எஃப்சி கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த போர்டு பேர் என்ன ஜி? எஃப்சி கேபிள் கனெக்ட் பண்ணிட்டு போர்டு பேர் இல்ல இல்ல PCI ஸ்லாட்ல எஃப்சி கேபிள் கனெக்ட் பண்றேன். ஓகே, இதுதான் கேட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து PCI ஸ்லாட். இந்த ஸ்லாட்ல வந்துட்டு நம்ம மதர் போர்டில் PCI ஸ்லாட் இருக்கும், அதுல உங்களுக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு சில டேர்ம்ஸ் புரியல அப்படின்னா நான் லிங்க் அனுப்புறேன். பேசிக்ஸ் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்கேன், அந்த வீடியோ வேணா பாருங்க. ஆக்சுவலி ரொம்ப நான் அதாவது லைக் ஹார்ட்வேர்னா என்ன, நெட்வொர்க்கிங்னா என்ன, அப்படி டீப்பா நான் இன்னும் போகல. அப்படி போனா கிளாஸ் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கிங் பத்தி பேசிக்ஸ் தெரியணும், ஹார்ட்வேர் பத்தி பேசிக் தெரியணும்னா நானே வீடியோ போட்டு வச்சிருக்கேன். நானும் உங்களுக்கு அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன், வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அனுப்புறேன். ஓகேங்களா, பேசிக்ஸ் நீங்க அதுல வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஹார்ட் டிஸ்க்ல என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, ரேம்ல என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, மதர் போர்டில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, அதுல எப்படி கேபிள் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும், PCI ஸ்லாட்னா என்ன, PCIe ஸ்லாட்னா என்ன, அது மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் ஹார்ட்வேர் சொந்தமா நான் போட்டிருக்கேன் வீடியோ. அதை வேணா நான் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் அந்த பேசிக் வீடியோ வந்து நான் அனுப்புறேன், அதுல எல்லாமே இருக்கும், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு PCI ஸ்லாட் தான், இது ஒரு PCI ஸ்லாட் தான். இது வந்து ஈத்தர்நெட் கேபிளோட, சாரி ஈத்தர்நெட் கேபிளோட PCI. இதுல எஃப்சி கேபிள் இருக்கும்.
4 slot PCIe நான் HPI கார்டு சொல்றேன்ல அது எல்லாமே PCI இது HPI கார்டு எல்லாமே PCI தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா இது என்ன போர்ட் அப்படின்னா FC கேபிள். இந்த கார்டு எதுக்கு அப்படின்னா ஸ்டோரேஜையும் சர்வரையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு போர்ட் வேணும். அந்த போர்ட் தான் இது. சரியா? அசோக்